இப்போ சமீபத்தில எனக்கு நேரிட்ட ஒரு தொடர் அனுபவங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெறைய பேர்கிட்ட பேசும்போது, அதுவும் தனிமையில, வெறுமையில, மன அழுத்தத்தில இருக்கிறவங்க அவங்க பேசும்போது, அவர்கள் என்ன ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா, "நான் ரொம்ப ஜென்யூனா இருந்தேன், நேர்மையா இருந்தேன், நிஜமான அன்பை கொடுத்தேன். எனக்கு ஒரு நாளும் இப்படிப்பட்ட நிஜமான அன்பு, நிஜ உறவு கிடைக்கவே இல்ல. கடைசி வரைக்கும் இப்படி ஆயிப்போச்சு. ஏன் தான் மனிதர்கள் இவ்வளோ சுயநலமா இருக்காங்கன்னு தெரியல." அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. ஒரு நல்ல உறவை தேடிய பயணம் நிறைய கோணத்துல நடக்குது. திருமணத்துக்காக உறவு எல்லாம் முடிஞ்சு தனிமையில் இருக்கிற ஒரு நபர் எனக்கு ஒரு தோழன் கிடைக்க மாட்டாங்களா, தோழி, ஒரு சகோதரன், ஒரு மகள், இப்படி ஏதாவது ஒரு உறவு கிடைக்காதான்னு ஒரு பயணத்துல எல்லாருமே ஒரு நண்பர்களை தேடி, ஆனால் எதிர்பாலின உறவுகள்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுக்கும்போது, நான் ஜஸ்ட் எனக்கு ஒன்றுமே இல்லை லைஃப்பில், நான் சும்மா பேசி சிரிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக கேட்டேன், ஆனால் என்னை இவ்வளோ தூரம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிற உறவுகள்கிட்டலாம் நாங்கள் கேட்ட கேள்வி, சரி நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, பேசுனீங்க, எந்த நேரத்தில் அந்த நபர் உங்களோட பேசுனாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, இரவு 10லேருந்து 11:30 மணி வரைக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, இரவு 10 to 11:30 இல்லை இரவு 1 மணி வரைக்கும் பேசக்கூடிய நபராக அந்த உறவு உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான உறவாக இது இருக்கவே இருக்காது. வெறும் உடல் சுகத்திற்காக, வெறும் ஒரு டெம்பரவரி கிளர்ச்சிக்காக மட்டுமே உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்களோடைய, உங்களை அவர் அந்தளவுக்கான உறவாக மதிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் நிஜமாலுமே அந்த உறவு உங்களை மதிச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்னா, உங்களை சபையில் கூப்பிட்டு போகணும், அவர்களுடைய வீட்டுக்கு அழைக்கணும், எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும், உங்களுடைய வீட்டுக்கு எல்லார் முன்னாலேயும் கம்பீரமாக நிற்கணும், எல்லாருக்கும் அறிமுகமாகணும். இவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இவங்க எனக்கு ஒரு நல்ல சிஸ்டர், இவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக சபைகளில் உங்களை அறிமுகப்படுத்துகிற உறவு மட்டுமே நிஜமான நிரந்தரமான உறவா இருக்கும். தொடர்ந்து உங்களோட பயணிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஓடி நிற்கும், அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஓடி போய் செய்வீங்க. இதில் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு உறவு தேடலின் போது நீங்கள் ஒரு பொருந்தாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டு, ஒரு திருமணமான பெண்ணையோ திருமணமான ஆணையோ நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு, ஐயோ இவங்க விட்ட நல்லா சந்தோஷமாக இருக்குது இவங்ககிட்ட பேசினா, ஆனால் ஏன் எனக்கு இது கை கூடலை அப்படின்னு நினச்சி கவலைப்படுறது உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு கிளர்ச்சியை கொடுத்தாலும் லைஃப் லாங்காக மிகப்பெரிய அவமானத்தையும் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை மட்டுமே கொடுக்க முடியும். இதனால் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது முழுமையாக கெட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு பொருந்தாத உறவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறந்துச்சுன்னா, ஆரம்பத்திலேயே இதை அடியோடு ஸ்ட்ரிக்டாக நிறுத்திடுறது அப்படிங்கிறது மிக நல்லது. இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு உறவுகள்கிட்ட பேசும்போது நீங்கள் எப்பயுமே ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப எமோஷ்னலாக, எனக்கு சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோல் வேணும், எனக்கு என்னுடைய கஷ்டங்களையெல்லாம் கொட்டி தீக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பேசுனீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர்கள் உங்களை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. என்னைக்கு நீங்கள் கம்பீரமான நபர்களாக, தைரியமானவர்களாக, சொல்யூஷன் எனக்கு வேணும்னு கேட்காம சொல்யூஷன் உனக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னா, அப்போ மட்டுமே உங்களுடைய உறவை அவர்கள் மதிக்க ஆரம்பிப்பாங்க. இவர்கள் எனக்கு வேணும், இவர்களை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரும். நீங்கள் எப்பவுமே ரொம்ப சென்சிட்டிவாக மென்மையான நபர்களாக இருக்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம். மூன்றாவது, என்னதான் ஒரு உறவு தேடல், எனக்கு ஒரு அன்பு கிடைச்சா நல்லா இருக்குமே, பேசி சிரிக்கிறதுக்கு ஒரு துணை கிடைச்சா நல்லா இருக்குமே என்ன நினைச்சாலும் 24 மணி நேரம் அதே சிந்தனையில் இருக்காம பகல் நேரத்தில் உங்களை வேறு உலகங்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. புது புது வேலைகளில் உங்களை ஈடுபடுத்துங்க. என்ன செஞ்சால் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் எடுத்து செய்யுங்க. நீங்களும் ஒரு தனிப்பட்ட நபராக, உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல்லான நபராக, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. அதுதான் சக்சஸ். ஃபினான்சியல் டெவலப்மெண்ட்னு நான் சொல்லலை, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க. அந்த உறவை மட்டுமே மனசு நிறைய நினச்சிட்டு இருக்காம உங்களுக்கு நிறைய உலகத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி தேவையற்ற ஏமாற்றங்கள் மனசில் பெரிய வலி அப்படிங்கிறதெல்லாம் வராது. தைரியமான நபராக, சந்தோஷமான நபராக, நிறைய நல்ல உறவுகள் உங்களோடு பயணிக்கிற ஒரு நபராக உங்களால் இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.